உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த பதிவு என்னன்னா, போன பதிவோட கண்டினியூவேஷன் தான். சார், போன பதிவில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க, நான் காலாப்பழத்தோட சினாரியோ எடுத்துகிட்டு வந்தேன். சார் வந்து இப்போ ரீசெண்டாக நாட்டில் அந்த ஒரு சினாரியோ எடுத்துகிட்டு வந்தார். அதாவது போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, நில ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காலாப்பழத்தில் பார்த்துருப்போம், இந்த நிலம் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருந்தோம். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு வந்து புரியும். கண்டிப்பாக. ஸோ அதோட கண்டினியூவேஷனில் என்ன இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, டைரக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க, அதாவது ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு சில ப்ரொசீஜர் வந்து வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட நிலம் வந்து அவங்க கைக்கு வந்து போய் சேரும் அப்படின்றது வந்து அந்த ப்ரொசீஜரா இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அந்த டைரக்ஷன்ஸ்லாம் என்ன சார்? ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த நார்த்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்த்துருந்தோம். இது என்னன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிற சில மாநிலங்கள்ல நடக்குது அப்படின்றதும் சில ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மூவிங் ஆன், இந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த நோட்டீஸ் அப்படின்றது அதுக்கு கீழே இருக்கிற டைரக்ஷன்ஸ் என்னன்னா, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டெமாலிஷனுமே நோட்டீஸ் இல்லாம நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது அந்த லோக்கல் முனிசிபல் கவர்மெண்ட்ல என்ன டைம் பீரியட் இருக்கோ அதை வந்து கொடுக்கலாம். ஸோ சில ஏரியாக்கள்ல சில நேரங்கள்ல வந்து 3 days கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல 1 week 1 month அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. சப்போஸ் எந்த ஒரு டேட்டும் கொடுக்கல, அப்படி எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து 15 days-ஆ கருதிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி டெமாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் டெமாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோட்டீஸ் வந்து பேக் டேட் பண்ணாம இருக்கிறதுக்கு சில நேரங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, நோட்டீஸ்ல வந்து பழைய டேட் போட்டுருவாங்க. அதாவது இன்னைக்கு டேட் வந்து 19ஆம் தேதி வச்சுக்கலாம், நவம்பர் 19ஆம் தேதி. ஸோ இப்படி பேக் டேட் பண்ணையில நவம்பர் 10ஆம் தேதி அந்த மாதிரி நவம்பர் 10ஆம் தேதியில நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நாங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்கறோம். அதாவது இன்னைக்கு டேட் வந்து 20 அப்படி என்கிட்ட நோட்டீஸ் வர தேதி வந்து 20 இருக்கு அப்படின்னா இஷ்யூ டேட் வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கும். ஆமா, அந்த மாதிரி வந்து ஆமா. அப்படி பார்க்கையில நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன நோட்டீஸ் பீரியட்ல பார்த்தா அந்த நோட்டீஸ் பீரியட்ல ஆல்ரெடி 10 நாள் போயிருக்கும். சோ மிச்சம் இருக்கிறது 5 நாள் தான். அந்த மாதிரி சில நேரங்கள்ல கணக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த நோட்டீஸ் காப்பியை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ஒரு காப்பி அனுப்பணும் அப்படின்னு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த நோட்டீஸ்ல வந்து எந்த பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் போடணும், ஏன் அந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணப்படுது அப்படின்றதையும் போடணும். ஸோ இதை தவிர யாராச்சும் அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்றாங்கன்னா அவங்க சைடு ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற டீடைல்ஸும் தேவைப்படும். அதாவது அவங்க அந்த பில்டிங் கட்டுறதுக்கான அப்ரூவல் பிளான் எல்லாமே தேவைப்படும். ஸோ அப்படி அவங்க சைடு ப்ரூவ் பண்ணோம்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அந்த நோட்டீஸில் வந்து குறிப்பிடணும். ஸோ இந்த நோட்டீஸ் பீரியடை கொடுத்து அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனல் ஹியரிங் வைக்கணும். ஸோ அந்த பில்டிங்க்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்களோ ஒரு பர்சனல் ஹியரிங்க்கு வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து கூப்பிடணும். அவங்க பர்சனல் ஹியரிங்லையும் ஏன் அந்த பில்டிங்கை இடிக்கணும் அண்ட் அவங்க சைடு ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த பர்சனல் ஹியரிங்கில் விசாரிப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹியரிங் வந்து எங்கே நடக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்து போட்டிருக்கணும். அடுத்த செகண்ட் வந்து ஹியரிங் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியரிங்கில் வந்து ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி இருப்பாங்க. ஸோ இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் இந்த ஹியரிங் வந்து நடத்துவாங்க. இந்த ஹியரிங்ல வந்து பாதிக்கப்பட்ட பார்ட்டியும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லீகல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஆடி ஆல்டம் பாட்டம் அப்படின்னு ஒரு லீகல் டேர்ம் இருக்கு. ஸோ இந்த ஆடி ஆல்டம் பாட்டம் அப்படின்ற லீகல் டேர்முக்கு மீனிங் என்னன்னா, எப்பயுமே 2 தரப்பையும் விசாரிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதனாலதான் பாதிக்கப்பட்ட பார்ட்டியும் ஒரு தடவை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி முன்னிலையில நடக்கிற அந்த ஹியரிங்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற மினிட்ஸையும் நோட் பண்ணும். ஸோ மினிட்ஸ்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீட்டிங்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த ஹியரிங்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நோட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஹியரிங்கை ரெக்கார்டும் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து 3வது வந்து ஃபைனல் ஆர்டர். ஸோ இந்த ஃபைனல் ஆர்டர்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ஹியரிங் பேஸ் பண்ணி அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது அந்த ஃபைனல் ஆர்டர்ல இருக்கும். அதை தவிர அந்த பாதிக்கப்பட்ட பார்ட்டி வந்து அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் போடணும். அண்ட் அந்த தரப்புக்கு அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி
எதிர்ப்பு தெரிவிச்சா என்னென்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எந்த பேசிஸ்ல எந்த அடிப்படையில் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அந்த ஃபைனல் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை தவிர ஏன் அந்த குறிப்பிட்ட பில்டிங் வந்து அன்ஆத்தரைஸ்டா இருக்கு, சட்டவிரோதமா இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபைனல் ஆர்டர்ல இருக்கணும். சப்போஸ் அந்த ஃபுல் பில்டிங்குமே சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கா, இல்லை அதோட ஒரு பார்ட் மட்டும் சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸும் போடணும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் டெமாலிஷ் பண்றா இருந்தா ஃபுல் பில்டிங்குமே டெமாலிஷ் பண்ணுமா, இல்லை அந்த சட்டவிரோதமா இருக்கிற அந்த ஒரு பார்ட்டை மட்டும் டெமாலிஷ் பண்ணா போதுமா அப்படின்ற ஒரு காரணத்தையும் அதுல வந்து இந்த ஃபைனல் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபைனல் ஆர்டருக்கு அடுத்து இருக்கிற பார்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்பீல், அதாவது மேல்முறையீடு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைனல் ஆர்டர் பேஸ் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பார்ட்டியே அவங்களே அந்த சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கிற பார்ட்டை வந்து அவங்களே ரிமூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படியே அவங்களே ரிமூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 15 நாள் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க அப்பீல் போறதுக்கும் இந்த ஹியரிங் இல்லாம கோர்ட்டுக்கு மேல்முறையீடு பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. சப்போஸ் மேல்முறையீடு பண்றாங்கன்னா அதுக்கும் வந்து 15 நாள் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட பார்ட்டி வந்து அந்த சட்டவிரோதமா கட்டப்பட்டிருக்கிற பார்ட்டை அவங்களே ரிமூவ் பண்ணலைனாலோ இல்லைன்னா அப்பீல் போகலைனாலோ தான் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவுமே எந்த பில்டிங் சொல்லியிருக்காங்களோ அந்த பில்டிங்கை தான் டெமாலிஷ் பண்ணுமே தவிர இதை ஒரு சாக்க வச்சு பக்கத்து பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்றாங்க. அதே மாதிரி டெமாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீடைல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல என்னைக்கு வந்து டெமாலிஷ் பண்றாங்க, எந்த பார்ட்டை டெமாலிஷ் பண்றாங்க, சுத்தி வந்து போலீஸ் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்கா, ஸோ எந்தெந்த போலீஸ்லாம் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ்லாம் இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டையுமே 2 விட்னஸ் வச்சு சைன் பண்ணணும். அதாவது இந்த விட்னஸ் வந்து பஞ்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாஸ் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த கிராமத்திலேயே இல்லைன்னா ஊர்லயே பெரிய ஆள் யாரோ, இது படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல ஊர் தலைவரா இருக்கலாம், அந்த மாதிரி சில ஆட்களை வந்து விட்னஸா வந்து சைன் வாங்கிக்கணும். 5வது ப்ரொசீடிங் என்னன்னா, இப்போ இந்த டெமாலிஷ் பண்றதெல்லாம் வந்து வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெமாலிஷன் அப்போ எல்லா ஃபுட்டேஜஸ்மே வீடியோகிராஃப் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோவையும் முனிசிபல் கமிஷனர், அதாவது ஒரு லோக்கல் முனிசிபாலிட்டியோட தலைவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சப்போஸ் இந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாம யாராச்சும் ஒரு அத்தாரிட்டி வந்து அந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா அந்த அத்தாரிட்டியோட சொந்த செலவுலயே அந்த பில்டிங்கை வந்து ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்றதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அத்தாரிட்டி மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்றதும் இந்த டைரக்ஷன்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஓகே சார், இந்த டைரக்ஷன்லாம் வந்து அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஊர்ல வந்து பெரிய ஆட்களா இருப்பாங்க, அண்ட் தென் ஏதாவது பவர் வந்து அவங்க கூட இருக்கும், லைக் வந்து அவங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த டைம்ல யாராலையும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சமயத்துல பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்து வருது, ஊர் தலைவர் மூலமா வருது, ஆர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருது, அது எதனால ரோடு வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, ஆர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து டெமாலிஷ் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷனும் வாங்கி கூடாது. அந்த எதனா மணி தராங்க அப்படின்னா நம்மளும் அதுல வந்து வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு மெயின் மோட்டோவா வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து 5 பாயிண்ட் சார் சொன்னாரு. ஸோ நோட்டீஸ், ஹியரிங், அண்ட் தென் ஃபைனல் ஆர்டர், 4th ஒன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அப்பீல், அண்ட் தென் 5th ஒன் தான் வந்து ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. இந்த ஒரு 5 ப்ரொசீஜரும் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றது வந்து பாருங்க. ஸோ இந்த 5 ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமலே உங்களோட ப்ராப்பர்ட்டி மேல அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கோர்ட்டுக்கு வந்து நீங்க போகலாம். ஸோ அப்படின்றதான் வந்து இந்த வீடியோட பதிவா இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. அவங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது டேமேஜ் ஆக போகுதுன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றதையும் அவங்களும் ஒரு செக் அவுட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் சட்டவிரோதமாக ஏதாச்சும் பில்டிங் கட்டுறேன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. கூடுமான வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா பெர்மிஷன் அண்ட் அப்ரூவல்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து பில்டிங் கட்டிக்கோங்க. இல்லைட்டா நீங்க ஏதாச்சும் ஒரு பில்டிங் வாங்குறீங்கன்னாலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வாங்குறது நல்லது. ஸோ இந்த ஒரு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது லீகல் குவரிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வக்கீல் சார் அவங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது?
டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries தவிர வேறு ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் எங்கள் லீகல் டீமை நீங்கள் அணுகலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி.